இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் நம்ம தப்பு செய்யும்போது எப்படியோ போன்னு விடுறவர் இல்லை, நமக்கு சலிக்காமல் எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்போ உண்மையிலே தேவனோட பிள்ளைகளாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஒருத்தவங்க தவறு செய்யும்போது இது தப்பு செய்யாதுன்னு சொல்லணும். யார் எப்படி போனால் நமக்கு என்னென்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. எசேக்கியேல் 3:18 தேவன் சொல்கிறாரு, ஒருவன் தப்பு பண்ணும்போது அது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்போது அது அவனுக்கு தப்புன்னு எச்சரிக்கை கொடுக்காம நீ இருந்தால் அப்போ அவன் சாவான். ஆனால் அதே சமயம் அந்த பழி உன்னோட தலையின் மேலே தான் சுமரும்னு சொல்லியிருப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எச்சரிக்கை கொடுக்கும்போது அதை அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு காரணம் சொல்கிறோம். நம்ம சொல்கிறத கேட்குறதும் கேட்காம போகிறதும் அவங்களோட இஷ்டம். ஆனால் நம்ம புத்தி சொல்கிறத எச்சரிக்கை கொடுக்குறத செய்யாமல் இருந்தோம்னா தேவன் நம்மளை தான் தண்டிப்பார். ஒருவேளை நம்ம சொல்கிற எச்சரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒருத்தவங்க திருந்தி வாழ்கிறாங்கன்னா அப்போ தேவன் அவங்கள அழிக்காமல் பிழைக்க பண்ணும்போது நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது தான் தேவன் நாம் எதுலையாச்சும் தப்பு பண்ணும்போதோ இல்லை ஏதாச்சும் ஆபத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளும் போதோ நேரிடும் போதோ நமக்கு எச்சரிக்கை கொடுப்பார். ஆமேன்.